ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்ல நீங்க அப்லோட் பண்ற வீடியோவாகட்டும், ஷார்ட்ஸ் ஆகட்டும், அதுக்கு வியூஸ் போகலங்கிற ப்ராப்ளம் நெறைய பேர் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு 10 காரணங்கள இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த 10 காரணங்கள் என்னங்கிறத தெரிஞ்சு, அத சரி செஞ்சீங்கன்னா, இப்ப போறத விட ஒரு நல்ல வியூஸ் உங்க வீடியோஸ் ஆகட்டும், ஷார்ட்ஸ் ஆகட்டும் அதுக்கு போகும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த 10 டிப்ஸும் ரொம்ப முக்கியமானது. அதே சமயம் இந்த 10 டிப்ஸ ஒரே நேரத்துல நீங்க சரி செஞ்சு உங்க சேனல்ல குரோத் பண்ண முடியுமான்னா, அது முடியாது. ஒவ்வொரு டிப்ஸா ஃபாலோ பண்ணி, பிராக்டிஸ் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமா குரோத் ஆகி, ஃபைனலா 10 டிப்ஸையுமே உங்க சேனல்ல ரெகுலரா கன்டினியூவா இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா, உங்க சேனல் இப்ப போறத விட ஒரு நல்ல வியூ குரோத் இருக்கும். நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நெறைய வாட்ச் ஹவர்ஸ் கெயின் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட அந்த 10 டிப்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் புரியும். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காம ஆளுங்கிறத செட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்லோட் பண்ணக்கூடிய யூடியூப் டிப்ஸ், அஃபீஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெஸ்ட் தம்ப்நெயில் கலர் காம்பினேஷன். அதாவது நீங்க யூடியூப்ல வீடியோவோ ஷார்ட்ஸோ எது அப்லோட் பண்ணாலும் அதுக்கு தம்ப்நெயில்னு ஒன்று வைப்பீங்க. அந்த தம்ப்நெயில் என்ன கலர் காம்பினேஷன்ல நீங்க வைக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க அதுல யூஸ் பண்ணக்கூடிய கலரை பொறுத்து ஆடியன்ஸோடைய வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கலருக்கும் ஆடியன்ஸோடைய அதாவது ஹியூமன் மைண்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஒரு சில கலரை பார்த்தோன்னே பொதுவாக எல்லாருமே அதை உடனே ஈர்த்து அதை கிளிக் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 4 கலர் காம்பினேஷனை பார்க்கலாம். ஒரு 5 கலர் காம்பினேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெட்டு, 2வது ப்ளூ, 3வது பிளாக்கு, 4வது ஒயிட்டு, 5வது எல்லோ. இந்த 5 கலர் காம்பினேஷனை நீங்க ஒட்டுக்க உங்க தம்ப்நெயில்ல யூஸ் பண்ணக்கூடாது. இந்த 5ல ஏதோ ஒரு கலரை நீங்க ரெகுலரா உங்க தம்ப்நெயில்ல ஒவ்வொரு தம்ப்நெயிலையும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல growth இருக்கும். ஆடியன்ஸ் உடனே கிளிக் பண்ண வைக்கக்கூடிய கலர்ஸ் தான் இது. ஸோ தம்ப்நெயில்ல இந்த கலரை யூஸ் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் டிப்ஸ். 2வது வீடியோ டைட்டில். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ டைட்டில் 2 வகையில் இருக்கணும்ன்ட்டு. ஒன்று உங்களுடைய ஓன் லாங்குவேஜில் ஹியூமன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அதாவது ஆச்சரியமூட்டுற வகையில், இப்படி நடந்துருச்சா, அட இது தெரியாம போச்சே, இனி மின்னல் வேகத்தில் எல்லாம் நடக்கும், இந்த மாதிரி ஆடியன்ஸை கியூரியாசிட்டி பண்ற உங்க ஓன் லாங்குவேஜில் நீங்க வச்சீங்கன்னா உடனே கிளிக் பண்ணுவாங்க. 2வது செர்ச்சபிள் கீவேர்ட்ஸ். இப்போ என்னுடைய சேனல் யூடியூப் டிப்ஸ் போடுற சேனல்னா நான் 2வது டைட்டிலாக என்ன கொடுப்பேன்னா, யூடியூப் டிப்ஸ் இன் தமிழ், யூடியூப் சேனல் growth சீக்ரெட் டிப்ஸு, யூடியூப் ஐடியாஸ் தமிழ், யூடியூப் அப்டேட் தமிழ், இந்த மாதிரியான கீவேர்ட்ஸை நான் கொடுப்பேன். ஸோ இதே மாதிரி உங்கள் நீச்சுக்கு என்ன ஃபேமஸான கீவேர்டோ அந்த கீவேர்டை உங்கள் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் யூஸ் பண்ணுங்கள். 2வது கீவேர்டாக யூஸ் பண்ணுங்கள். அதாவது 2வது டைட்டிலாக யூஸ் பண்ணுங்கள். இன்னும் நல்ல ஒரு வியூ growth இருக்கும். ஏன்னா ஒரு ஆடியன்ஸ் உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கிறது தம்ப்நெயிலும் டைட்டிலும் தான். ஸோ அந்த 2 விஷயத்தை கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டைட்டில் விஷயம் தான் 2வது, இதை கரெக்ட் பண்ணுங்கள். 3வது வீடியோ டிஸ்கிரிப்ஷன். நிறைய பேர் அந்த டைட்டில் அப்படியே காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனாக போடுறாங்க. ஸோ அப்படி போடக்கூடாது. டிஸ்கிரிப்ஷன்னா நீங்கள் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கீங்களோ அது அப்படியே தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ அல்லது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் கலந்தோ நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் எழுதணும். சப்போஸ் உங்களுக்கு தமிழில் எழுத முடியல, இங்கிலீஷில் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்குது. அதில் நீங்கள் தமிழ் டு இங்கிலீஷ் அப்படின்னு போட்டு தமிழில் என்ன எழுதணும்னு விரும்புகிறீங்களோ அதை தமிழில் எழுதுனீங்கன்னா கீழே அப்படியே இங்கிலீஷில் வந்துடும். அதை அப்படியே காப்பி பண்ணி கூட வைக்கலாம். அல்லது சாட் ஜிபிடி, ஜெமினி, இந்த மாதிரியான ஏஐ வெப்சைட், ஏஐ டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி ஒன்றும் இல்லை, அதில் உங்கள் வீடியோடைய டாப்பிக்கை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே ஒரு சூப்பரான டிஸ்கிரிப்ஷனை உருவாக்கி கொடுக்கும். அதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி கூட உங்கள் சேனல் அதாவது வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வைக்கலாம். ஸோ இது 3வது விஷயம். 4வது ரொம்ப முக்கியமானது. இதை நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் கவனிக்காமல் பண்ணிட்டு இருப்பீங்க. அது என்னன்னா, டெய்லி உங்கள் ஒய்டி ஸ்டுடியோவை அனலைஸ் பண்ணுறது. அதாவது டெய்லி சும்மா போய் சப்ஸ்கிரைப் எவ்வளோ வந்திருக்கு, வியூஸ் கடைசியாக போட்ட வீடியோக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு மட்டும் பார்க்கக்கூடாது. கடைசி 48 மணி நேரத்தில் உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, உங்கள் ஓவரால் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ, ஒவ்வொரு வீடியோலேருந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, உங்களுடைய ஆடியன்ஸ் எந்தெந்த சோர்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, ப்ரௌசிங் ஃபியூச்சரா, யூடியூப் சர்ச்சா, சஜஷன்லையா, இதெல்லாம் பார்க்கணும். ஸோ உங்களுடைய ஆடியன்ஸ் கடைசி 28 நாளில் எந்தெந்த சேனல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, என்னென்ன வீடியோஸ் பார்த்துருக்காங்க, அதை பற்றிலாம் இருக்கணும்.
கடைசி ஒரு மாதத்தில் எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கணும். எதெல்லாம் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் மைனஸ் ஆயிருக்குன்னு கூட பார்க்கணும். இப்போ ஒரு சில வீடியோவை பார்த்து ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் மைனஸ் ஆயிருப்பாங்க. அப்படி ஆயிருந்ததுன்னா அந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் போடாமல் இருக்கணும். இந்த மாதிரி ஒய்டி ஸ்டுடியோவை கம்ப்ளீட்டாக டெய்லியும் ஒரு 10 to 15 நிமிஷம், அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் அனலைஸ் பண்ணாதான் உங்கள் சேனலில் அடுத்து என்னென்ன மாதிரியான வீடியோஸ் போடணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒய்டி ஸ்டுடியோவை டெய்லி அனலைஸ் பண்ணுங்கள். இது 4வது விஷயம். 5வது விஷயம், டோன்ட் ஷேர் யுவர் வீடியோஸ். ஆமாங்க, இது பிகினர் யூடியூபர்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க. இதையும் ஆல்ரெடி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் அப்லோட் பண்ணுற வீடியோவை வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு நிறைய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறீங்க. அது தவிர்த்து இன்னும் ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் கூட ஷேர் பண்ணுறதா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஒன்று சொல்லட்டுங்களா, உலகத்திலேயே அதிக சர்ச்சபிள் பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடியது கூகுள். 2வது அதிக சர்ச்சபிள் பிளாட்ஃபார்மாக இருக்கிறது யூடியூப். அப்படிப்பட்ட இந்த உலகத்திலேயே 2வது அதிக சர்ச் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடிய யூடியூப்பில் நீங்கள் ஒரு விஷயத்தை அப்லோட் பண்ணுறீங்க. அதை போய் எதுக்கு இன்னொரு சோசியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணணும்? அதனால எந்த யூஸும் இல்லை. யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ கொடுத்துட்டிங்கன்னா அது யூடியூபே ப்ரொமோட் பண்ணும். அது எப்படி ப்ரொமோட் பண்ணணுமோ அது அப்போ ப்ரொமோட் பண்ணிடும். நீங்கள் கவலையே படாதீங்க. உடனே வியூஸ் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுனால யூடியூபுக்கும் சரி, யூடியூப் அல்காரிதத்துக்கும் சரி, உங்கள் சேனலை பற்றின ஒரு தப்பான சிக்னலை கொடுக்குறீங்க. அதனால் உங்களுக்கு இந்த ப்ரௌசிங் ஃபியூச்சரு, சஜஷன்லலாம் வியூஸ் வராமல் போயிடும். அதனால் ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் போடுற வீடியோஸ் வந்து வியூஸ் போகாமல் தான் இருக்கும். அதனால் அதுக்கோசரம் உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிஸ்க்கு, ஃபேஸ்புக் குரூப்பு, இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுடைய சேனல் க்ரோத்தை மிகப்பெரிய அளவில் ரொம்ப சைலண்ட்டாக பாதிச்சுக்கிட்டு இருக்குது. யூடியூப் ஸ்டார்டிங் டைமில் அந்த மாதிரி ஷேர் பண்ணுறது ஓகே, அது ஏற்றுக்குச்சு. இப்போ வந்து யூடியூப்லேயே அதிக யூசர்ஸ் இருக்காங்க. அதனால் நீங்கள் அப்படி ஷேர் பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ அதனால் எதுவும் ஷேர் பண்ணாதீங்க. அப்படி ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய யூடியூப் நீச்சுக்கான சரியான ஆடியன்ஸ் யூடியூப்பில் எங்கே இருக்காங்கன்ட்டு யூடியூப்பால் ஃபைன் பண்ண முடியும். அதனால் நீங்கள் இப்படி ஷேர் பண்ணுறதுனால ஆடியன்ஸ் கொலாப் ஆகிடும், யூடியூபுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. இது 5வது விஷயம். இந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. 6வது என்னன்னு பார்க்கலாம். 6வது பிளேலிஸ்ட் செட்டப். எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணால் வியூஸ் வரும்ன்ட்டு சொல்கிறாங்கன்ட்டு உடனே ஒரு பிளேலிஸ்ட்டை மட்டும் க்ரியேட் பண்ணி அதில் வீடியோவை மட்டும் அப்படியே இது பண்ணி விட்டுறது. ஆனால் அந்த பிளேலிஸ்ட்டை கரெக்டாக செட் பண்ணாமல் விட்றீங்க. ஒரு பிளேலிஸ்ட்டுக்கு இப்போ தனியாக தம்ப்நெயில் வைக்கலாம், ஆனால் யாருமே தம்ப்நெயில் வைக்கிறது இல்லை. பிளேலிஸ்ட்டுக்கு கட்டாயம் தம்ப்நெயில் வைங்க. பிளேலிஸ்ட்டுக்கான டைட்டிலும் ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப கேட்சியாக, ஷார்ட்டாக, கிறிஸ்பியாக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்டை பார்க்குறவங்களுக்கும் கிளிக் பண்ணி உள்ளே என்னென்ன வீடியோ இருக்குன்னு பார்ப்பாங்க. ரொம்ப முக்கியமானது, பிளேலிஸ்ட்டுக்கும் டிஸ்கிரிப்ஷன் வைக்க முடியும். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனை அதே மாதிரி தான் ChatGPT ஆகட்டும் அல்லது எந்த ஏஐ சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி ஜென்ரேட் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனும் கூட நல்ல கீவேர்டு ஆடடாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணி அதை அப்படியே காப்பி பண்ணி உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வைங்க. எத்தனை டிஸ்கிரிப்ஷன் இருக்கோ அத்தனை டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைங்க. ஸோ அப்படி நீங்கள் வைக்கிறப்ப தான் உங்களுடைய பிளேலிஸ்ட்டுக்கும் தனியாக ஆடியன்ஸ் வருவாங்க. யூடியூப் வந்து இப்போ பிளேலிஸ்ட்டை அந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுறதில்ல. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு டைட்டிலு, தம்ப்நெயிலு, டிஸ்கிரிப்ஷன்லாம் கரெக்டாக கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு பிளேலிஸ்ட்லேருந்து கொஞ்சம் வியூஸ் கிடைக்கும். அதே மாதிரி பிளேலிஸ்ட்டு நிறையா வச்சோம்னா ஒரு வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓரளவுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பிளேலிஸ்ட் வந்து ஒரு அதிகபட்சம் 5 பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 3 பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுங்கள். ஒரு 3 to 5க்குள்ளே இருந்தால் பார்க்க நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்கும். ஓகேங்களா? பிளேலிஸ்ட் அதிகமாக இருந்தால் வியூஸ் கிடைக்குங்கிறதெல்லாம் மித்து. அதை ஓரளவு உண்மையாக இருந்தது. ஆனால் இப்போ அப்படி ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. ஏன்னா நீங்களே பாருங்கள், ப்ரௌசிங் ஃபியூச்சரில் உங்களுக்கு எந்த ஒரு பிளேலிஸ்ட் வந்து சஜஷன் ஆகுதா? பிளேலிஸ்ட்டு சஜஷனே ஆகாது. வீடியோ சஜஷன் ஆகும், கம்யூனிட்டி போஸ்ட்டு சஜஷன் ஆகும், ஷார்ட்ஸு சஜஷன் ஆகும். ஸோ அவ்வளோதான் ப்ரௌசிங் ஃபியூச்சரில். அதை தவிர்த்து வேறு எங்கேயுமே உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்டு ஷோ ஆகாது. ஒருவேளை யூடியூப் சர்ச் ரேங்கிங்கில் நீங்கள் சர்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு பிளேலிஸ்ட்டு ஷோ ஆகலாம். ஓகேங்களா? அதனால் அதிகமாக அது வந்து ஷோ ஆகாதுங்கிறனால நீங்கள் அதை வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதுக்கு வியூஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து 6வது. 7வது ரொம்ப முக்கியமானது. இது பிகினர் யூடியூபர்ஸ் கட்டாயம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். பிகினர் லெவலில் நீங்கள் இப்போ தான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வரும். அப்படி வர ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது யூடியூபுக்கு ஒரு நல்ல சிக்னலாக நீங்கள் கொடுக்குறதா இருக்கும்.
அதாவது உங்களுக்கு ஒரு கமெண்ட் வந்தாலும் சரி, அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஸோ ஏதாவது டவுட் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுங்க. அல்லது ஆல் த பெஸ்ட், சூப்பர் இந்த மாதிரி உங்களுக்கு வர பாசிட்டிவ் கமெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஸ்டிக்கரோ, ஒரு எமோஜோ அல்லது தேங்க்ஸு இந்த மாதிரி நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். இப்படி நீங்கள் உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுறப்போ யூடியூபுக்கு அது ஒரு நல்ல சிக்னல். ஓகே, இவங்க ஆடியன்ஸ் வந்து என்கேஜிங்காக இவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் அதாவது கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, அந்த கமெண்ட்டுக்கு இவர் ரிப்ளைவும் பண்ணுறாரு அப்படின்ட்டு உங்கள் சேனலை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணும். ஸோ இதெல்லாம் மறைமுகமான சிக்னல். நீங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது கூட ஒரு சிக்னல் தான். பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வந்து அவ்வளோக்கும் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களும் ஆரம்ப காலத்தில் கமெண்ட்ஸுக்கு அதிக ரிப்ளை பண்ணியிருப்பாங்க பிகினர் லெவலாக இருக்கிறப்போ. ஒரு சில யூடியூபர்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு ஆளை போட்டிருப்பாங்க, பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம். ஆனால் நம்ம அந்த அளவுக்கு பண்ண போகிறதில்ல. ஒரு பிகினர் லெவலாக இருக்கீங்கன்னா ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே நீங்கள் ஓனாக எடுத்து ரிப்ளை பண்ணுங்கள். அல்லது அதுக்குன்னு ஒரு டெய்லி ஒரு டைம் ஒதுக்கி ஒவ்வொரு ரிப்ளைக்கும், அதாவது ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஆடியன்ஸுக்கும் உங்கள் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வரும், உங்கள் மேலே ஒரு நல்ல தாட் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. 7வது விஷயம் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறது. 8வது, இது ரொம்ப முக்கியம், நிறைய யூடியூபர்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல, என்னையும் உட்பட தான். டைம் கீப் அப். அதாவது வாரத்தில் எல்லா நாளும் நீங்கள் வீடியோ போடுங்க, அல்லது ஏதாவது ஒரு நாள் வீடியோ போடுங்க, வாரத்தில் 2 நாள் வீடியோ போடுங்க. ஆனால் அதை ஒரே டைம் ஒரே டேட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ணுறப்ப நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக உங்கள் ஆடியன்ஸை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். உங்கள் ஆடியன்ஸுக்கும் ஒரு தெளிவான மைண்ட் செட் இருக்கும். ஓகே, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு 12 மணிக்கு இந்த சேனலில் வீடியோ வந்துடும் அப்படின்ட்டு ஆடியன்ஸுக்கு தெரிகிற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய டைமை கரெக்டாக கீப் அப் பண்ணணும். இது வந்து 8வது ரொம்ப முக்கியமான விஷயம். 9வது வந்து டைம் ஸ்டாம்ப். அதாவது நீங்கள் ஒரு வீடியோவில் நிறையா டாப்பிக்கை பற்றி பேசியிருப்பீங்க. அந்த டாப்பிக்கை எந்தெந்த டைமில் எந்தெந்த டாபிக் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு உங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாம்ப் கொடுக்கணும். அப்படி டைம் ஸ்டாம்ப் கொடுத்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் இன்னும் உங்கள் வீடியோவை சூப்பராக புஷ் பண்ணும். ஸோ டைம் ஸ்டாம்ப் வந்து நிறைய பேர் கொடுக்கறதில்ல. நீங்கள் உதாரணத்துக்கு யூடியூப் பற்றின அதிகமான அப்டேட்டை கொடுக்குற கிரியேட்டர் இன்சைடர் சேனலை கூட போய் பாருங்கள். அவங்களோட எல்லா வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் டைம் ஸ்டாம்ப் இருக்கும். ஒரு 2 விஷயத்தை தான் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு கூட டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருப்பாங்க. ஸோ டைம் ஸ்டாம்ப் ரொம்ப முக்கியம். ஆனால் தமிழ் கிரியேட்டர்ஸ் அதிகமாக அதை யூஸ் பண்ணுறதில்ல. பிகினர் லெவலில் இருக்கீங்கன்னா கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள், வீடியோஸ்க்கு நல்ல வியூஸ் போகும். ஸோ 10வது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து எண்டு ஸ்க்ரீன். ஸோ எண்டு ஸ்க்ரீன் வந்து நிறைய பேர் அப்லோட் பண்ணுறதே இல்லை. நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்குமே எண்டு ஸ்க்ரீன் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து குரோமில் உங்கள் YT ஸ்டுடியோவில் போனால் தான் எண்டு ஸ்க்ரீன் அப்லோட் பண்ண முடியும். எண்டு ஸ்க்ரீன் கட்டாயம் கொடுங்க, அது உங்கள் சேனல் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 10 விதமான டிப்ஸை சொல்லியிருக்கேன். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் இப்போ போகிறத விட ஒரு நல்ல வியூ க்ரோத் போகும். கரெக்டாக இதை பற்றியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் யூடியூப் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன 10 தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.